நான் சொல்கிறத நிமிஷம் கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பாருங்களேன். தீபாவளி அப்போ மத்தியானம் நல்லா சுட 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 சாதத்து மேலே நல்லா கொதிக்க கொதிக்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இதுவும் நாட்டுக்கோழியில் சேவலை வாங்கி நல்லா குழம்பு வச்சு அதே குழம்புலேருந்து சிக்கனை எடுத்து நல்லா வறுத்து சாப்பிட்டு பார்த்தா சும்மா எப்படி இருக்குங்க. இப்போது நாட்டுக்கோழி வேகிறதுக்கு மஞ்சத்தூளும் தண்ணியும் ஊற்றி ஒரு அரைவாசி வெந்தோடனே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு இன்னொரு அடுப்பில் மசாலா வணக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அது கூடயே நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வரமிளகா தக்காளியும் தேங்காயும் போட்டு தக்காளி நல்லா தோல் சுருங்கி வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடயே 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டு சந்தனம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருந்த நாட்டுக்கோழி கூட இதை ஊற்றி 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். சும்மா கறி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணுங்க. இந்த குழம்போட வாசத்தில் ஊற்றி குடிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அவன் மேலே கொட்டி மேலே நல்லா மல்லித்தலை போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.